ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் குருமா செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மல் குருமா செய்யறதை விட இது சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அயன் பேன் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் வந்து சீக்கிரம் குக் ஆகும். நீங்கள் குக்கர் இருந்தால் குக்கர்லேயே பண்ணியிருக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கேஸ் நல்லா சேவ் ஆகும். இல்லை அயன் பேனில் கூட பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹீட்டு நல்லா சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி அடி கனமான பாத்திரங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நமக்கு கேஸ் நல்லா சேவ் ஆகும், ஹீட்டும் அதிலே இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். பட்டாணி, பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்குமே வந்து சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா ஒரே வேலையை முடிஞ்சிடும். நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும். அந்த மாதிரி இந்த மாதிரி இக்கட்டான டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும், நம்ம கேஸும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 3 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துருங்க. இந்த குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து மிளகாய் தூளே சேர்க்க போகிறதில்ல. எப்போவுமே மிளகாய் தூள் போட்டு சேர்த்தோன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வெறும் மிளகாய், தனியாத்தூள், பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி சட்னி, சாம்பார், குருமா கூட ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பசங்க வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல நமக்கு 3-4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஆலு பரோட்டா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் சப்பாத்தினா ரொம்ப இஷ்டம், அதனால தான் அடிக்கடி சப்பாத்தி செய்கிறேன். சப்பாத்தினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் பசங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதும் சொல்லுங்கள். இப்போ வந்து சம்மர் இப்போவே ஸ்டார்டிங்கே ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் ஃப்ரூட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருங்க.
இளநீ அதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்டிங்கே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் போக போக ஏப்ரல் மேலெலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு நம்ம ஃபுட்லேயே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்துக்க ஆரம்பிச்சிருங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. மோர் அது மாதிரிலாம் டெய்லியுமே மோர் அந்த மாதிரி தாளித்து கொடுங்க. இப்போ வந்து நம்ம வதங்கின தக்காளி வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம கேரட் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்து ஒரு மாதிரி காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தனியாக தெரிஞ்சிடும். குருமாக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி இதுக்கு சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்மளுக்கு வந்து டைஜஷன் நல்லா ஆகும். ஆனால் அதே வந்து அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் 4 சேர்த்துருக்கேன் நான். அது வந்து மிக்சர் ஜார்லேயே அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும்னு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் விழுத சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கலந்து விட்டு ஊற்றிடுங்க. இதை நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து தேங்காய் வந்து 2 பத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சோம்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி நீங்கள் ஃபில்டர் பண்ண வேணாம், நல்லா அரைச்சிடுங்க. நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வந்து இதுதான் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல. தனியா கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க. காய் நல்லா வெந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். ஒரு 5 to 10 minutes வந்து மூடி போட்டு வச்சுருங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஜாரில் இருக்கிற தேங்காயெல்லாம் நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. இதுவே தண்ணி போதுமானது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை இதுவே போதும். நல்லா திக்காக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சப்பாத்திக்கு குருமா ரெடி. இதை நீங்கள் ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சப்பாத்திக்கு எந்த மாதிரிலாம் குருமா செய்வீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் அதுவும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ்லாம் வேணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு நான் செஞ்சு ஷேர் பண்ணுறேன்.